உலகத்தை கலக்குகிறவர்கள் ஒரு திரளணியாய் பேரணியாய் இன்றைக்கும் தங்களை இணைத்து கொள்ளுகிறார்கள். அதில் நீங்களும் நானும் பங்குதாரர். வேதத்தின் நாட்களில் சொல்லப்பட்டதை போல உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு அத்தாட்சி என்ன, ஒரு காரணம் என்னவாக இருந்தது? அதிகாரங்கள் ஆட்டம் கண்டது. இரண்டாவதாக இருளின் ராஜ்யம் இத்து போனது, அல்லாவிட்டால் பிசாசின் கோட்டை சரிந்தது. ஆகவே அப்படி சொன்னார்கள். ஸோ உங்களுக்காக சில காரியங்களை சொல்லுகிறேன் பாருங்கள். கல்லறை திறந்ததும், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினிடத்திலிருந்து கட்டளைகள் பிறந்ததும், சபை உருவானதும், சீடர்களின் எண்ணிக்கை பெருகினதும், முடவர்கள் நடந்ததும், இப்படி 8வது அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கிறபடி அசுத்த ஆவிகள் ஓடியது, சப்பாடிகள் எழுந்து நடந்தார்கள். சமாரியாவிலே சீமோன் என்கிற மனிதன், பாப்போ பட்டணத்து அதிகாரி, இப்படி 13வது அதிகாரம் 6வது வசனத்திலே பரியேசு எலிமா என்ற மாய வித்தைக்காரன், 16வது அதிகாரத்திலே குறி சொல்லுகிற பெண், 19வது அதிகாரம் 19வது வசனத்தில் 50 வெள்ளிக்காசுகள் பெருமான மாயவித்தை புத்தகங்களை எல்லாம் எரித்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். இவைகளெல்லாம் எதை காட்டுகிறது? பிசாசின் ராஜாங்கம் தகர்ந்து கொண்டு இருக்கிறது, இத்து கொண்டு இருக்கிறது. தேவனுடைய சாம்ராஜ்யம் இந்திய தேசத்தில் இன்றைக்கு வலுவாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். கிழக்கிந்திய தேச மாநிலங்களுக்கு வேதாகமம் சென்ற கதையை பற்றி என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? எத்தனையோ விதங்களிலே வேதாகமத்தை எடுத்து செல்ல முயற்சிக்கிறார்கள். சோதனை சாவடிகள் அமைத்து அவைகளை எல்லாம் எடுத்து தீக்கொளுத்தி எப்படியெல்லாமோ செய்து விடுகிறார்கள். கடைசியில் வேதத்தினுடைய ஒவ்வொரு பக்கத்தையும் கிழித்து அந்த தாள்களை கயிறாக உருட்டி தங்களுடைய ஹோல்டால்னு வச்சுருப்பாங்க பாருங்க, பெட்டு, அந்த பெட்ரோல இந்த கயிறுகளை வைத்து கட்டி எடுத்துக்கொண்டு போய்விட்டார்களாம். இதை யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஊருக்கு எடுத்து சென்று அதை பக்கம் பக்கமாக விரித்து கசங்கியதை நிமிர்த்து அதை புத்தகமாக உருவாக்கி ஒவ்வொரு வீட்டிலும் கொடுத்து வாசிக்க செய்வார்களாம். அந்த நாட்களில் லாரி டிரைவர்ஸ் என்ன செய்வாங்களாம் தெரியுமா? அந்த வாகனத்தை ஓட்டி கொண்டு போகும் பொழுது வழியில் யாராவது கை காண்பித்தால் அவர்களை ஏற்றி கொண்டு போவார்களாம். போகிற வழியிலேயே இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி அடுத்த இடத்தில் அவன் இறங்க வேண்டிய இடம் வருவதற்குள்ளாக அவனை கிறிஸ்துவுக்கு உரியவனாக மாற்றி விடுவார்களாம். இப்படித்தான் சுத்தாங்க சுவிசேஷம் இருளின் ஆதிக்கத்தை தகர்ந்து போக செய்தது. தனி மனிதர்களை சிறையிருப்பிலிருந்து விடுதலை செய்தது. லேகியோன் போன்றவர்கள், பிசாசினுடைய அடிமைத்தனத்தில் வாழ்ந்தவர்கள் விடுதலையாக்கப்பட்டதின் மூலம் ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்பட்டது. ஆக உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் என்பது இந்த நாட்களிலும் சாத்தியமாகட்டும். அதற்கு நீங்களும் நானும் சாட்சியாக இருப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய சாம்ராஜ்யத்தை கட்டுகின்ற சிற்ப ஆசாரிகளாக, தச்சர்களாக, இன்னும் என்னென்ன விதத்தில் நாம் பயன்படுத்தப்படக்கூடுமோ, பயன்பட முடியுமோ, அந்த எல்லா விதங்களிலேயும் தேவனுடைய சாம்ராஜ்யத்தை கட்டுவோம். நம்முடைய நாட்களில் நம்முடைய தலைமுறை இப்படி தலை நிமிர்ந்து நிற்கின்ற சமுதாயத்தின், நேர்முகமாய் நடக்கின்ற சமுதாயத்தின் பிரஜைகளாய் வாழ்ந்து கிறிஸ்துவின் நற்கந்தத்தை பரப்புவார்களாக. ஆமென்.